ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வல்லார தோசை. அதாவது வல்லார தோசை வந்து மாவில் வல்லாரையை அரைச்சி சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டு பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து அப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், அது மாதிரி அது சாப்பிட அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டு வல்லாரையை வந்து நல்லா வதக்கி சட்னி அரைச்சிருவேன். சட்னி அரைச்சிட்டு தோசையை ஊற்றி அந்த தோசை மேலே வல்லார சட்னியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி போட்டு அழகாக எடுத்து கொடுக்கும்போது நீட்டாக சாப்பிட்றாங்க. வல்லாரை, அதுக்கப்புறம் பிரண்டை, முடக்கத்தான், இந்த மாதிரி இதெல்லாம் வதக்கி நம்ம சட்னியாக செஞ்சு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டோம்னா பசங்க வந்து நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே தெரியாது. தோசையும் நல்லாயிருக்கும். இதுக்கு பெருசாக சைடிஷ்ஷும் எதுவுமே வேண்டாம். சைடிஷ் இல்லாமையே வெறும் தோசையாக இந்த மாதிரி உள்ள சட்னியை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நெய் மட்டும் ஊற்றி கொடுத்துருங்க. மொறுன்னு சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் தான் நான் என் பசங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதே மாதிரி வல்லாரை வந்து ரொம்ப நல்லது ஞாபக சக்திக்கு. அடிக்கடி இந்த மாதிரி தோசையில் சேர்த்து கொடுங்க நீங்களும்.